துளசி? என்ன என்னாச்சு? ஐயோ அத்தை, அந்த ஆனந்தி பண்ணி வச்சிருக்கிற வேலைய பாருங்க அத்தை. அவ இந்த வீட்டுக்குள்ள வரும்போதும் நம்மளதான் அசிங்கப்படுத்தினா, இப்ப வீட்டை விட்டு போகும்போதும் நம்மளதான் அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா. என்னது? வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமா அத்தை, இங்க பாருங்க. திரும்பவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு அதோட டைவர்ஸ் நோட்டீஸ்ல வேற மாமாவை கையெழுத்து போட சொல்லிட்டு போயிருக்கா அத்தை. பாருங்க. அத்தை, அத்தை, அன்பு மாமா முகத்துல அவ கரிய பூசிட்டு போயிட்டா அத்தை. மாமா ஜெயில்ல இருக்காங்க, இனிமே வரமாட்டாங்க. மாமாவை நம்பி பிரயோஜனம் இல்ல, நம்ம அடுத்த வாழ்க்கையை தேடுவோன்னு அவ எங்கேயோ ஓடி போயிட்டா அத்தை. ஏய் துளசி, அண்ணிய பத்தி தப்பா பேசினா அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். ஏய் யாழினி, நீ அமைதியா இரு. யார் அடிக்க கைவோங்கற? மாமா, துளசி பேசின பேச்சுக்கு நீங்க அவளை அடிச்சிருக்கணும். இப்படி அவ பேசும்போதெல்லாம் நீங்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறதுனாலதான் அவ வாய்க்கு வந்தபடி பேசுறா. ஏமா ஆனந்தி என்ன ரொம்ப ஒழுங்கா? ஆமா ஒழுங்குதான். அவங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணம் அவங்க இல்ல. எப்படி இருந்தாலும் அவங்க என் அண்ணாவோட வைஃப், இந்த வீட்டோட மருமக. அவங்கள அசிங்கமா பேசவோ மரியாதை இல்லாம பேசவோ துளசிக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் கிடையாது? இது என் அத்தையோட வீடு. அந்த உரிமையை உன் அத்தையோட நிறுத்திக்கோ. என் அண்ணிய பத்தி தப்பா பேசாத, அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. அவ இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு விவாகரத்து பத்திரத்துல வேற கையெழுத்து போட்டுட்டு போயிருக்காளே, இதுக்கு என்ன சொல்ல போற யாழினி? இந்த சூனியக்காரி கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணி வீட்டை விட்டு போகணும்னு தானே நீயும் ஆசைப்பட்ட. இப்ப உங்க எல்லாரோட ஆசையையும் அண்ணி நிறைவேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், அன்பு அண்ணாவையும் ஆனந்தி அண்ணியையும் யார் நினைச்சாலும் என்ன சூனியம் வச்சாலும் பிரிக்கவே முடியாது. இந்த கையெழுத்து அண்ணியோடது தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், இது அவ கையெழுத்து தானே யாழினி? நல்லா பார்த்து சொல்லு, அவ கையெழுத்து தானே? எனக்கே தெரியும், இது அவ கையெழுத்து தான். ஏற்கனவே லெட்டர் எழுதி வச்சுட்டு போனவ தானே அவ. நான் கூட்டிட்டு வந்த வக்கீல் அன்னைக்கே சொன்னார்ல இந்த பொண்ணு சரியில்லைன்னு. இன்னைக்கு அதை நிரூபிச்சுட்டு போயிட்டாள்ல. அவர் சொன்ன மாதிரி அந்த மகேஷ்க்கு கூட இதுல சம்பந்தம் இருக்கோ என்னமோ. ஆமா மாமா, அண்ணா ஜெயில கொடுத்து அனுப்பினது ஞாபகம் இருக்குல்ல?